ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து கிறிஸ்துவின் இறையன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய அபிஷேகத்துக்குள் கடந்து வர இதோ நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ ஆன்லைனிலே வந்திருக்கின்றோம். இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் எந்த வீட்டில் இருந்து ஜெபிக்கின்றீர்களோ, நம் வீட்டில் நம்மோடு இருக்கின்றவர்கள், ஆன்லைன் இல்லாதவர்கள், நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம் வீட்டிற்கு வருகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த சிறப்பான விடுதலை குணமளிக்கும் ஆராதனையிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் இதோ ஒரு நிமிடம் கண்களை மூடியவனமாய் என்னோடு சேர்ந்து மனதில் ஜெபியுங்கள். அன்பே உருவான எங்கள் இறைவா, வாழ்வின் ஊற்றாகியவரே, உம்மிடம் தானே வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன, யாரிடம் செல்வோம் என்று உம்மை நோக்கி வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கண் நோக்கி பார்த்தருளும். பாவிகள் நாங்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் இதோ ஊதாரி மைந்தனை போல உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அப்பா, எங்கள் பலவீனத்திலே, எங்கள் பாவங்களிலே வீழ்ந்த நாங்கள் உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆசிரையும் அருளையும் நீர் நிறைவாய் பொழிந்தருள்வீராக. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூய்மைப்படுத்தி உமது அருளால் அன்பால் எங்களை நிரப்பி எங்கள் வாழ்விலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் தொழிலிலே, படிப்பிலே அனைத்திலும் உமது வல்லமை வெளிப்படும்படியாய் என்னையும் என் வீட்டாரையும் அர்ப்பணிக்கின்றேன். நீரே எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் நல்ல ஆயன் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை இப்பொழுது போற்றி அவரை புகழ்ந்து அவரது நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்க இருந்தாலும் சரி, இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரே உமது வல்லமை எங்கள் வீட்டிலே வெளிப்படும்படியா கரங்களை உற்சாகத்தோடு தட்டி ஆண்டவருடைய சத்தம் நம்ம வீட்டில் கேட்கும்படியாக சேர்ந்து அனைவரும் பாடுவோமா? இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, துதிப்பேன், இந்த
வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. உற்சாகத்தோடு அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழும்படியாய் கரங்களை தட்டியவனமாய் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் அனைவர் வாய்களை திறந்து ஆண்டவரை போற்றி புகழுவோமா. சுதிப்போம் 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 சுதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபா பா 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 பா. ஓ ராதியா ரிஷபல பரி பா 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 பா. அனைவரும் வாய்களை திறந்தவனமாய் உற்சாகத்தோடு உரத்த குரலிலே ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாக அந்நிய பாஷையில் அனைவருமாக நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை சுதிப்போம். சுதியின் வேளையில கோட்டைகள் உடையும். சுதியின் வேளையில அனைவரும் வாய்களை திறந்து சுதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரா பா 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 பா. இயேசுவே 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 இயேசுவே. ஓரா பா 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 பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுதிக்கிற கர்த்தாவே தனா தல ரஷபல பரி பரதிய பரி பரதிய ஆதியக்தா. ஓலா ரபனி பல பரி ஷபல பரி ப 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 ப.
ஓ ரப சுதிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து உரத்த குரலில் ஆண்டவரை சுதிப்போம். சுதியின் மத்தியில் வாசிக்கின்றவரை இன்றவரோ ஆண்டவரே உமது அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட நாங்கள் சுதியின் மக்களாக எழுந்து செயல்படும்படியாய் வாய்களை திறந்த அந்நிய பாசையில எந்த அளவுக்கு வல்லமையோடு ஜெபிக்கின்றோம் அந்த அளவுக்கு எல்லா அசுத்தங்களும் எல்லா பலவீனங்களும் நம்மளை விட்டு அகன்று ஓடும் நேரத்தில் எல்லாரும் வாய்களை திறந்தவனமாய் ஹalleluya hallelujah 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 riba ba 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 ora karadia la rishabala bari ba 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 hallelujah 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 ora daria ratan shabala bari ba 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 இயேசுவே சுதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி இயேசுவே நன்றி எல்லாரும் வாய்களை திறந்த உரத்த குரலோடு ஆண்டவரை சுதித்து போற்றுவோம் அவரை பதிப்போம் அந்நிய பாஷையில ஆண்டவர் நாமம் வலிமைப்படும்படியாய் வாய்கள் திறக்கப்படும்படியாய் கட்டுக்கள் உடைக்கப்படும்படியாய் அனைவரும் சேர்ந்து சுதிப்போம் சுதியின் மத்தியில் வாசிக்கின்றவர் நம் குரலை கேட்கின்றவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் அனைவரும் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடியவனமாய் கைகளை உயர்த்தி ஆண்டவரே சுதிக்கிற சோத்திரம் ஹalleluya என்று சொல்வோமா அனைவரும் உருக்கத்தோடு விண்ணையும் மண்ணையும் படைத்தவரை நோக்கி சுதிப்போம் ஓரா Ora dia rishabala baridane dala daria karadia diekta ona pala barishakala dia rada diekta ora ma baba nina riala darida pa ora parjata la rishibala bariba paradia diekta ona papa ora dia rishabala bariba ora dia ria ola rishibala bariba எல்லா கட்டுக்கள் உடைவதாக ஜெப ஆவி ஆளுகை செய்வதாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆண்டவரே உமது வல்லமை இறங்கி செயல்படும்படியாய் கரங்களை உற்சாகத்தோடு தட்டி அனைவரும் சேர்ந்து பாடுவோம் அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா ஆவியானவர் கடந்து வருகின்றார் தேவனே அசைவாடுகின்றவர் அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே நம் குரலை கேட்கின்ற தேவன் ஆவியான தேவனே அசைவாடுமே ஆவியானவரே பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே
வாரும் ஆவியே தூய ஆவியே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே ஆவியான தேவனே அசைவாடுமே ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகின்றவரே ஆட்கொள்ளுமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. இதோ உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளுக்குள்ளாய், இதோ நாங்கள் ஜெபிக்கின்ற அறைகளுக்குள்ளாக ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாய் இதோ அடிமையை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இதோ உமது பிள்ளையின் குரலை கேட்டு இதோ குரலை கேட்டு என்னை கடந்து வருகின்றவரே, என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பவரே, என் வீட்டின் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாய் உம்முடைய பிரசன்னம் கடந்து செல்லும்படியாய் இதோ உம்மை கூவி அழைக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உமது அருட்கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக எங்களை ஆளுகை செய்ய ஜெப ஆவியினால் எங்களை தூண்டுவீராக. இதோ அந்நிய பாசையிலுமை சுதிக்கவ பாடல்கள் மூலமாய் உம்மை ஆராதித்து மகிழும்படியாய் இதோ என் ஆவியில் உம்முடைய வார்த்தையை வைப்பீராக. உமது புதிய பாடல்கள் பாடி உம்மை மகிழ்ந்து கொண்டாட இதோ கரங்களை தட்டி உமது நாமத்தை மகிமைப்படுத்த இதோ தேவன் இந்த நேரத்தை தந்தமைக்காய் நன்றி. என்னை ஆசீர்வதியும் உடைய பிரசன்னம் ஆவியின் அசைவாடுதல் என் வாழ்விலே, என் வீட்டிலே, என் குடும்பத்திற்குள்ளாய் செயல்படும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்குள்ளாய் கடந்து செல்வீராக. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பின் ஆவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே அனைவரும் சேர்ந்து தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடும் அப்பா. அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. எங்களை ஆட்கொள்வீராக. ஆவியான தேவனே அசைவாடுமே ஆவியானவரே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆமென். உமது வல்லமையின் ஆற்றல் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. உமது மகிமையின் ஆற்றல் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் பலவீனத்திற்குள்ளாய், எங்கள் குடும்பத்திற்குள்ளாய், எங்கள் வீட்டின் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாய் இன்று இந்த நாளிலே நீர் வந்ததற்காய் நன்றி கூறுகின்றேன். உமது அபிஷேகம் எங்களுக்குள் செயல்படுவதாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி 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 இயேசுவே. ஆராதிக்கின்ற நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் தாம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக நமக்கு தந்திருக்கின்றார். அவர் மகிமை வெளிப்படும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரின் கிருபை நமக்குள் இருந்து செயல்படுவதாக. இதோ ஆண்டவர் என்று அழைத்ததன் காரணம் அவர் நம்மோடு வைத்திருக்கின்ற உறவை புதுப்பிக்க அவர் அழைத்த அழைப்பு. இது ஒரு விடுதலையின் நாள் இதுவே என்று சொல்லி ஆண்டவர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். ஆண்டவர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். அவருடைய கிருபை, அவருடைய மகிமை நம் மீது வெளிப்படும்படியாக இன்று தேர்ந்தெடுத்து நம்மை அவர் அழைத்திருக்கின்றார்.
திருப்பாடல்கள் 118:24-6 கூறுவதன்படியாக ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகின்றார், இது ஒரு விடுதலையின் நாளாய் நான் உன்னை அழைத்திருக்கின்றேன். இது உனக்காய் முன்குறிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த நாளிலே நான் உனக்கு வெற்றியை தருவேன். வசனம் 26 இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், அவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுவோம் என்கிறார் ஆண்டவர். இதோ இன்று நீங்கள் வந்திருக்கின்ற இந்த ஜெப வேளையானது ஆண்டவர் உங்களை குறித்து முன்குறி வைத்திருக்கின்ற திட்டங்கள் நிறைவேறும்படியாக, உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்யும்படியாக இன்று ஒரு வெற்றி நாளாய் நான் உன்னை அழைத்திருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். பலவீனங்கள் மத்தியில, சோதனையின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, நோய்களின் மத்தியில் நாம் கடந்து வந்தாலும் ஆண்டவர் கூறுகின்றது, இன்று விடுதலையின் நாள் இதுவே என்று சொல்கின்றார். இன்று ஆண்டவரை நாம் போற்றி புகழ்கின்றோம். அவரை போற்றி புகழும்படியாய், அவரை ஆராதித்து நாம் மகிழும்படியாய், அவருடைய மகிழ்ச்சிக்குள்ளாய், சந்தோஷத்திற்குள் நாம் கடந்து வருகின்ற பொழுது நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற இந்த சூழ்நிலை, இன்றைய சந்தர்ப்பங்கள் மீண்டும் நம் வாழ்வில் மீண்டும் வரப்போவதில்லை. ஆக ஆண்டவரை மீது நம்பிக்கை வைத்து அவரை தேடி வந்திருக்கின்ற நாம், ஒருபொழுதும் அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் வெற்றியை தருகின்ற நாள் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக அவருடைய நலன்களால் நிரப்பப்படும்படியாய் இதோ ஆவியானவரை கூப்பிடுவோம். இந்த அபிஷேகத்தின் வல்லமை அக்கினி போன்றவர் நமது மத்தியிலே கடந்து வரும்படியாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பலவீனத்தை நாங்கள் அறிக்கையிட்டு, எங்கள் பாவத்தை நாங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே தகுதியற்றவன் என்பதை உணர்ந்தவனா என்பது பிரசன்னத்துக்கு வந்திருக்கிற நேசவே, ஊதாரி மைந்தனை நீர் அழைத்தீரே, இதோ நான் வந்திருக்கின்றேன். என் பலவீனங்களோடு, என் பாவத்தோடு, தீய செயல்களை செய்த உணர்வோடு இதோ உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். அப்பா, என்னை ஆசீர்வதித்து விடுவிக்கும்படியா என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். உமது திரு ரத்தம் எனக்கு வாழ்வு தரும்படியாய் ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இயேசுவே, என்னை பரிசுத்தப்படுத்தும். உமது ஆவியினால் என்னை நிரப்பும். என் பலவீனத்திலே உமது வல்லமையான வலது கரம் வெளிப்படட்டும் இயேசுவே என்று சொல்லி அனைவரும் சேர்ந்து விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இதோ நம் பாவங்களை உணர்ந்தவர்களாய் இயேசுவே உமது இரக்கம் வெளிப்படும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆவியானவர் என்னை வழி நடத்தும்படியாய், எனக்குள் அவர் செயல்படும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? வாழும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே, தீனாவாய் வாழும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே, 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 அக்கினி, 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 அக்கினியே, அக்கினி, 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 அக்கினியே, அக்கினி, 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 அக்கினியே, அக்கினி, 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 அக்கினியே, அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே,
அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும் சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும் சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும் அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும் இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் தெய்வமே புது ஒளி பிறந்தடட்டும் இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும் அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும் பழையன கலைந்திடட்டும் என் தெய்வமே புது ஜீவன் உண்டாகட்டும் பழையன கலைந்திடட்டும் என் தெய்வமே புது ஜீவன் உண்டாகட்டும் அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அனைவரும் சேர்ந்து அக்கினி 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 அக்கினியே ஹalleluya அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவர் இறங்குகின்றார் அக்கினி 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 அக்கினியே ஒவ்வொருவர் மீதும் அக்கினி 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 அக்கினியே வீடுகளில் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாய் அக்கினி 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 அக்கினியானவரே உமது அக்கினி கடந்து செல்வதாக அக்கினி 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 ஆவியானவரின் அக்கினி கடந்து செல்வதாக அக்கினி அக்கினி விண்ணகத்தின் அக்கினி கடந்து செல்வதாக அக்கினி அக்கினி தீமைகளை சுட்டெரிக்கின்ற அக்கினி அசுத்தங்களை விரட்டுகின்ற அக்கினி பாவங்களிலிருந்து விடுதலை தருகின்ற அக்கினி ஆவியானவரின் அக்கினி கடந்து செல்வதாக அக்கினி அக்கினி அக்கினியானவரே இறங்கும் 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 உமது அக்கினி கடந்து செல்லட்டும் அக்கினி 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 இறங்குவதாக அக்கினி 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 அக்கினி
அக்கினி அக்கினி அக்கினி அக்கினியே சுட்டெரிக்கின்ற அக்கினி 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 அக்கினியே எண்ணங்களை அக்கினி சிந்தனைகளை கனவுகளை கற்பனைகளை சுட்டெரிக்கின்ற அக்கினியானவரே உள்ளத்திற்குள்ளாக இதயத்திற்குள்ளாக ஆன்மா ஆவிக்குள்ளாக உள்ள கடந்து வந்த இருளை விரட்டுகின்றவரே அக்கினியானவரே கடந்து செல்வீராக அக்கினி அக்கினி சுட்டெரிப்பீராக தீமைகளை சுட்டெரிக்கபடியா பலவீனங்களை விரட்டுகின்றபடியா ஆவியானவரே அக்கினி அக்கினி அக்கினியாய் செல்லட்டும் பற்றி எரிவதாக சரீரங்களுக்குள்ளாக வீட்டிற்குள்ளாக ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளாக ஆவியானவரே அக்கினி உமது அக்கினி காட்டு தீபால பற்றி எரிவதாக எரியுது வீடுகளுக்குள்ளாக எரியுது அக்கினியானவர் உள்ளே பற்றி எரிகின்றார் வீட்டிற்குள்ளாக அறைகளுக்குள்ளாக ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் அக்கினியானவரே அசைவடைகின்றவர் உள்ள ஒவ்வொரு இடங்களும் தீ பற்றி எரிகிறது நேரத்தில் சகோதரனே இதோ உன் சரீரத்துக்குள் இறங்குது அக்கினியால் நிரப்புகின்றார் தீமைகளை அழிக்கின்ற அக்கினி தீய கெட்ட எண்ணங்களை அழிக்கின்ற அக்கினி எரிகின்றது மூளையில சிந்தனைகள்ல கனவுகள் கற்பனைகளுக்குள்ள அக்கினி எரியுது பற்றி எரியுது இப்போ எரியுது உனக்குள்ளாய் எரிகிறது அக்கினி தீமைகளை அழிக்கின்ற அக்கினி கெட்ட வார்த்தைகளை அழிக்கின்ற அக்கினி அசுத்தங்களை சுட்டு எரிக்கின்ற அக்கினி பிணிகளை அணிக்கின்ற அக்கினி எரியுது பற்றி எரிவதை பார்க்கிறேன் வீட்டுக்குள்ள படுக்கை அறையில ஆவியின் அக்கினி இறங்குது சுட்டு எரிக்கின்ற அக்கினி இதோ சமையல் அறைக்குள்ளாக அக்கினி ஆனவர் கடந்து செல்கிறார் சுற்றி பார்ப்பாயாக வீட்டுக்குள்ள உன் வீடு முழுவதும் இதோ ஆவியின் அக்கினி எரியுது சரீரத்துக்குள்ளாய் அடி வயிற்றுக்குள்ள எரியுது சகோதரிக்கு அடி வயிற்றுக்குள்ள ஃபைப்ராய்டு நோய் இருக்கின்ற மகனுக்குள்ள எரியுது அக்கினி கட்டிகளை சுட்டு எரிக்கின்ற அக்கினியானவர் இறங்குகின்றார் சரீரத்துக்குள்ள சுவாசத்திற்குள்ளாய் அக்கினியானவர் கடந்து செல்வாராக அக்கினியானவரே தீனாவாய் எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு தீனாவாய் வந்து விட்டார் ஆவியானவர் எங்குண்டோ இங்கே விடுதலை உண்டு இப்பொழுது விடுதலை அக்கினியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றார் தீயை போல உன்னை சுத்திகரிக்கின்றார் உன்னை சூழ்ந்த இருள் உன்னை விட்டால் என்று ஓடுகிறது நெருப்பு மூட்டப்படுகிறது அக்கினியானவரே தீனாவை போல நீ வரும் ஆண்டவரே உமது அக்கினி பற்றி எரிவதாக இதோ சகோதர சகோதரிகளுக்குள்ளாக விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்குள்ளாகவும் சாத்தானின் திட்டங்கள் உடைய நாச காரியங்கள் அனைத்து பற்றி எரிவதாக சுட்டெரிக்கப்படுவதாக அக்கினி எரியுது இறங்கட்டும் நேரத்தில் குரலை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஆன்லைன் மூலமாய் தொடர்பு ஒவ்வொருவருக்குள்ளாக அவர்கள் வீடுகளுக்குள்ளாக அவர்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளாய் தெய்வீக அக்கினி இறங்குவதாக பற்றி எரியுது இதோ பொய்யின் ஆவிகள் ஓடுது விபச்சாரத்தின் ஆவிகள் ஓடுது சுய இன்பத்தின் ஆவிகள் ஓடுது சரீரத்தை விட்டு தற்கொலையின் ஆவி ஓடுது அபிஷேகத்தின் அக்கினி எரியுது எரிவதாக அந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிவதாக அக்கினி ஆனவரை சுட்டு எரிப்பதாக ஆண்டவருக்கு விரோதமான பொருட்கள் அனைத்தும் பற்றி எரியட்டும் எல்லாம் சாம்பலாய் போவதாக
ஓரி ஷபல பரிதா கரதியன தாரதா ஓனா பல ரிஷகரபதியல கரதியதா ஓரா பரபா பெபெனி ஷபல தார தோரகதா ஓரா பல பரதா கரதியதா Holy Ghost, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, let thy fire catch up the whole family. Let the fire of the Holy Spirit burn the whole house. Let the Holy Spirit burn the whole body. Everyone who hears the God's voice right now, be burned with the fire of the Holy Ghost. Be cleansed from every sin. Be cleansed from every darkness. Be cleansed from the desire of the world. Be cleansed from every temptation. Be cleansed by the fire of the Holy Spirit. Holy Ghost, Holy Spirit, every சோதனைகளையும் every தீய எண்ணங்களையும் தீய ஆசைகளும் சுட்டெரிக்கப்படுவதாக. எரியுது எரியுது எரியுது, இதயத்தில் பற்றி எரியுது. தீ பற்றி எரிவதாக. தீ உனக்குள் பற்றி எரிவதாக. உன் எண்ணங்களில் தீ பற்றி எரிவதாக. உன் சிந்தையில தீ பற்றி எரிவதாக. இதயத்தில் இருக்கிற தீமைகளை சுட்டெரிக்கின்ற ஆவியின் அக்கினி எரியுதா உள்ளத்தை. இதயத்தில் எரியுது, இதயத்தில் எரியுது. இச்சையின் ஆவிகள் எரியுது. தீய பழக்கத்தின் ஆவிகள் எரியுது. சிகரெட் அடிமைத்தனத்தின் ஆவிகள் பற்றி எரியுது. ஓடுவதாக, எல்லாம் ஓடுவதாக. அபிஷேகத்தின் அக்கினி, விண்ணகத்தின் அக்கினி, இயேசு அனுப்பிய அக்கினி தீமைகளை சுட்டெரித்து விரட்டுவதாக. ஓடுது, வீட்டை விட்டு ஓடுது. அசுத்த ஆவிகள் ஓடுவதை பார்க்கிறேன். இதோ ஓடுது ஓடுது. உன் விட்டு, உன் சரீரத்தை விட்டு, உன் தலையை விட்டு, அடி வயிற்றுல இருந்து, இதோ ஒரு சகோதரிக்கு முது எலும்பில் இருந்து வெளியேறுது. பாம்பின் ஆவி வெளியேறுது, ஓடுது. சர்ப்பத்தின் ஆவிகள் ஓடுது. நேரத்தில் அக்கினி அக்கினி எரியுது எரியுது. சரீரம் முழுவதிலும் பற்றி எரிவதாக எரிவதாக. முழுமையா 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 அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒரு அப்பாலாதிய கரதிய மரஷ கரதியனதா ஈகானதல பரித பரதியதா ஓரா பரிஷவல பரிப பரதியனதா கரதியதா ஓரா ப 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 வியாரதா ரிஷவல பரிப பரதியதா. நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Thank you Lord. 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 Hallelujah. 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 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற நேரம் இது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு கூறுவது, இதோ ஆசீர்வாதத்திற்கு எதிராய் சாத்தான் நமக்கு எதிராகவும், நம் குடும்பத்திற்கு எதிராகவும், நம்முடைய முன்னேற்றத்துக்கு எதிராகவும் அவன் எதையெல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கின்றானோ அதை அனைத்தையும் முறியடிக்க போகிற அந்த நேரத்தில் அவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பல உண்டு. அவன் நமக்கு எதிராய் வைத்திருக்கின்ற சதி திட்டங்கள் பல உண்டு. அவன் நமக்கு எதிராய் நாச காரியங்களை அவன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் தேவன் நம்மை அனைத்தையும் முறியடிக்கும்படியாய் ஆண்டவர் முதலில் நமக்கு சொன்னார், இது ஒரு வெற்றியின் நாள் என் மகளே என் மகனே என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை வெளிப்படுகின்ற பொழுது there is no barrier, there is no distance cannot be a barrier for us. The power of God can manifest as you remain in your house, as you are watching on the road, as you are traveling in the bus, you are hearing the God's voice right now, the Lord touching you right now. There is no barrier. ஆண்டவருக்கு எந்த ஒரு தூரமும் இல்லை. நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த வேளையில் ஆண்டவரின் வார்த்தை கேட்கின்ற பொழுது அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை, அந்த உயிருள்ள வார்த்தை, அவர் அனுப்புகின்ற விண்ணகத்திலிருந்து இறங்கின்ற அவர் அக்கினி, கல்வாரி சிலுவையிலிருந்து வடிந்த ஒவ்வொரு இரத்த துளிகளும் இதோ நமக்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என் சகோதரனே என் சகோதரியே, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் இதோ ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்குகின்றார் ஆண்டவர். உன் விசுவாசம் எங்கிருந்து விசுவாசித்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதோ நூற்றுவின் தலைவனை போல இதோ தாய்வர்கள் வந்து என் மகள் பேயினால் கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிறார், ஆண்டவரே என் மகளை வந்து குணப்படுத்தும், பேயின் தொல்லையிலிருந்து விடுவியும் என்று சொன்ன பொழுது, மகளை எழுந்து செல், உன் விசுவாசம் உன் மகளை விடுவித்து விட்டது என்று சொன்னார். ஆண்டவருக்கு தூரம் ஒரு பாரம் அல்ல, அது ஒரு தடை அல்ல. எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்றீர்களோ அந்த வேளையில் அவருடைய வல்லமை கடந்து செல்லும். இறை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாய், இந்த ஆன்லைன் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாகும் இதோ தேவ வல்லமை வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. 1 பேதுரு 5:8 ஆண்டவர் கூறியது போல, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் என் சகோதரனே சகோதரியே. உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல அவன் தேடி தெரிந்து கொண்டிருக்கின்றான். ஆம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு எதிராய் யாரெல்லாம் ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கின்றார்களோ, தெய்வ பிள்ளைகளாய் இருக்கின்றார்களோ, அவர்களை அழிக்கும்படியாய்
இதோ சத்துருவானவன் சிங்கத்தை போல அவன் காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, மார்க்கு 11வது அதிகாரம் 25, 26 வசனத்தில் ஆண்டவர் கூறியது போல, இதோ நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சாத்தான் நமக்குள்ள வந்து செயல்படாதபடி அவன் வைத்திருக்கிற திட்டங்களை அழிப்பதற்கு ஒன்றே ஒன்று ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். அது நாம் மற்றவர்களை மன்னித்து இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, இதோ ஒரு சிலர் ஆண்டவர் சொல்கின்றார், 11 வருடங்களாக மன்னிக்காமல் இருக்கிற ஒரு குடும்பம் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் நீர் உன் சொந்தங்களை மன்னிப்பேயானால் உன்னை ஏமாற்றியவர்களை, உன் பணத்தை வாங்கிவிட்டு திரும்ப தராமல் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இதோ அந்த சகோதரி நீ மன்னிக்கின்ற பொழுது நான் உனக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பேன் என்கிறார் ஆண்டவர். சாத்தான் எப்படிப்பட்ட அழிவின் காரியங்களை நமக்கென்று அவன் திட்டம் வைத்திருந்தாலும் நாம் எம் எதிரிகளை நாம் மன்னிக்கின்ற பொழுது தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து எதிரிகளின் கண்களுக்கு முன்பாய் நம்மை உயர்த்துவார். சங்கீதம் 23 உங்கள் வாழ்வில் நிறைவேறும். இதோ எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னார் ஆண்டவர். இன்று அது உங்கள் வாழ்வில் நிறைவேறப் போகிறது. ஒரு நிமிடம் நம்முடைய இதயத்தில் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு எதிராய் செயல்படுகின்ற மனிதர்கள் யார்? என் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து நிற்கின்றவர் யாரு? என் வேலைக்கு முன்பாக, என் தொழிலுக்கு முன்பாக போட்டி பொறாமை உணர்வோடு என்னை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி, நான் கீழே விழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு எதிராய் குழி தோண்ட வேண்டவர்கள் யார்? ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும். மறைவா எனக்குள் இருந்தாலும், பல வருடங்களுக்கு முன்பாய் நடந்திருந்தாலும் இன்று எனக்கு வெளிப்படுத்தும் அப்பா. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் எதிரிகளை நான் மன்னிக்கின்றேன். மனதால் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி, மனதால் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, இதோ நமக்கு எதிராக எழுந்து நிற்கின்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய உறவினர்கள், பெற்ற தாயோ தகப்பனோ யாராக இருந்தாலும் சரி, கோ-வொர்க்கர்ஸ், நம்ம கொலீக்ஸா இருந்தாலும் சரி, நம்மோடு பணி செய்கின்றவர்களா இருந்தாலும் சரி, நம்மோடு படிக்கின்றவர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்டது ஒன்றே ஒன்று, உன் எதிரிகளை மன்னிக்கின்றாயா? நான் உன்னை மன்னித்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நற்கருணை பேழையில நமது முன்பாக வீற்றிருக்கின்றார். அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இதோ ஆண்டவரின் வல்லமை உள்ளே கடந்து வருகிறது. அந்த மன்னிக்க கூடிய இதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நன்றி சொல்வோம். அந்த நேரத்துல நம் கைகளை உயர்த்தி வேண்டாமாய் இதோ நான் சொல்லுகின்ற வார்த்தையில் நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தினாலும் நீர் எனக்கு கொடுத்த அனைத்து வல்லமையாலும் ஆற்றலாலும் எனக்கு எதிராக எழுந்து நிற்கின்ற சகோதர சகோதரிகளை என் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அவர்களை நான் மன்னிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே அவர்களை என் இதயத்திலிருந்து என் மனதிலிருந்து அவர்களை நான் மன்னிக்கின்றேன் இயேசுவே. அவர்கள் மீது நான் வைத்த கோபங்கள் வெறித்தனமான எண்ணங்கள் என் மனதில் இருக்கின்ற தீய சிந்தனைகள் அவர்கள் அழிய வேண்டும். அவர்கள் இல்லாமல் போக வேண்டும். என் கண் முன்னால் நடக்க வேண்டும். பல்வேறு வித சிந்தனைகள் எனக்குள் வந்ததுண்டு. அனைத்தையும் ஆண்டவரே என்னிடமிருந்து எடுத்துவிடும். உம்முடைய கல்வாரி திருச்சிலுவையின் இரத்தம் என் எதிரிகளை குறித்து எனக்குள் வந்த தீய சிந்தனைகள் தீய ஆலோசனைகள் தீய கற்பனைகள் அனைத்தையும் அழித்து விடுவீராக. உம்முடைய இரத்தம் என்னை எங்களை சுத்திகரிப்பதாக. எதிரிகளை உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். எனக்கு எதிராக எழுந்து நிற்கின்ற ஜனங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். நீரே அவர்களை சந்திப்பீராக. என் கதவை திறந்தருளும் அப்பா. என்னை ஆசீர்வதியும் இயேசுவே. பாவி என் மீது மனமிரங்கும் அப்பா. என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசுவே. தீராத நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும் அப்பா.
எப்படிப்பட்ட கொடூர மனிதர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கொடூர மனிதர்களாக என் இருந்தாலும் எதிரிகளை நான் மன்னிக்கின்றேன் இயேசுவே. என் எதிரிகளை நான் மன்னிக்கின்றேன் இயேசுவே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை மன்னித்தவரே, என்னை மன்னிப்பவரே, என்னை வாழ வைக்கின்றவரே, என்னை வாழ வைக்கின்றவரே, என்னை தண்டியாமல் கரம் பிடித்து இன்றும் வழி நடத்துபவரே, வழி நடத்துபவரே, நீர் என்னை மன்னிப்பது போல நான் என் எதிரிகளை மன்னிக்கின்றேன் அப்பா. இயேசுவே, உமது நாமத்தினால் என் எதிரிகள் ஒவ்வொருவரையும் என் கண் முன்பாக கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மீது மனம் இறங்குபவரே, என் எதிரிகளையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும், உமது அன்பால் நிரப்பியருளும், உமது கிருபையால் நிரப்பியருளும். என் எதிரிகளை நான் ஆசீர்வதிக்கின்றேன். I bless all my enemies, O Lord. Everyone. I forgive them from my heart. I bless them in the name of Jesus. Jesus, Son of David. I bless all my enemies. May your power rest upon my enemies. Forgive them. I forgive them. Please you forgive them also. இயேசுவே, என் எதிரிகளை நான் மன்னிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதிக்கின்றேன். நீரும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. என்னை ஆசீர்வதித்து உயர்த்தியருளும். நன்றி இயேசுவே. தாவீதின் குமாரனே, என்னை மன்னிக்கின்றவரே, கருணையின் கடலே, உம்மை நான் நம்புகின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். Hallelujah. Praise you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஆராதிக்கிறேன் இயேசுவே. Hallelujah. உற்சாகத்தோடு கரங்களை தட்டுவோம். அனைவரும் கரங்களை தட்டுவோம். இதோ எதிரிகளை ஆசீர்வதிக்கும்படியாய், இதோ நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்திய தேவன் இதோ நம் இதயத்தின் ஆழத்தில் எதிரிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நம் கரங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கின்றார். எவ்வாறு எதிரிகள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம் கரங்களை உயர்த்தினாரோ நம் தேவன் இதோ அவர் கரம் நம் தலையின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே என்று சொல்லி கரங்களை தட்டுவோமா? அனைவரும் இருக்கின்ற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி எனக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை நீ திறந்ததற்காய் நன்றி. என் பாவங்களை நீ மன்னிப்பதற்காய் நன்றி. இதோ உன் சகோதரி பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது நான் உன் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னீரே. இதோ மார்க் 11:25-26 நீர் சொன்ன வசனம் இந்த வேளையிலே என் வாழ்வில் நிறைவேறியதற்காய் நன்றி. என்னை ஏமாற்றியவர்களுக்காய் நன்றி. என்னை அவமானப்படுத்தியவர்களுக்காய் நன்றி. என்னை குறை கூறியவர்களுக்காய் நன்றி. என் சாவை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற மக்களுக்காய் நன்றி. என்னை பார்த்து சிரித்து அவமானப்படுத்தியவர்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்று நிறைவேறுவதற்காய் நன்றி. மத்தேயு 5:11-12 கூறியது போல என் நாமத்தின் பொருட்டு உன்னை எப்பொழுது அவமானப்படுத்துகின்றார்களோ, இல்லாதது பொல்லாதது உன்னை சொல்கின்றார்களோ, என் நாமத்தின்படியாய் உன்னை முத்திரையிடுகின்றார்களோ, உன்னை கேவலப்படுத்துகின்றார்களோ, மகிழ்ந்து களிகூருங்கள், ஏனெனில் உங்கள் சொத்து விண்ணகத்தில் பலவாயிருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, விண்ணகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாயிருப்போம். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆண்டவருக்கு துக்கத்தோடு இருக்கிறது பிடிக்காது. என் பிள்ளைங்க எப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க எப்படி மகிழ்ச்சியான தேடி வருகிறார்கள் என்று சொல்லி தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் பெற்றோர் நீங்களும் அப்படிதான் எதிர்பார்ப்பீங்க. என் குழந்தை எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும், சிரித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி இந்த மகிழ்ச்சியோடு அனைவரும் சேர்ந்து இந்த ஆவியின் பாடலை பாடி கரங்களை தட்டி மகிழ்வோமா? கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதோ ஆன்லைனில் கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருவரும்
இதோ உங்கள் மீது நாங்கள் கைகளை வைத்து ஜெபிக்க இருக்கின்றோம். தயவு செய்து கனெக்ட் ஆன ஒவ்வொருவருடைய வீடியோவை ஆன் செய்யுங்க. அப்பொழுது உங்க கையில உங்க மேல கை வைத்து ஜெபிக்க முடியும். எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள ஆண்டவரின் வல்லமை கடந்து செல்ல நீங்க தான் கருவி. உங்கள் வீட்டில் இருக்கின்ற நபர் இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து ஜெபத்தில் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. உங்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமை கிருபை உங்களுக்குள்ளாகவும் வீட்டிற்குள்ளாகவும் கடந்து செல்லும். ஒவ்வொரு வீடியோவும் ஆன்ல இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். அதற்காக தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். வீடியோவின் மூலமாக கரங்களை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது தேவ வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து செல்லும். ஆண்டவரின் மகிமை அதன் மூலமாய் வெளிப்படுவதாக உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், புறா வடிவத்தில் ஒவ்வொரு மீதும் அவர் இறங்குகின்றார். நம்மை அபிஷேகம் செய்யும்படியாக வெண்புறா வடிவில் வந்திருக்கின்ற ஆவியானவரே, எங்கள் வீட்டிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாக, குறிப்பாக எங்கள் வாலிபர்களுக்குள்ளாக, எங்கள் குழந்தைகளுக்குள்ளாக யார் உம்மை விட்டு விலகி ஓடுகின்றார்களோ, ஜெபத்தை வெறுக்கின்றார்களோ, ஆண்டவரே உம்மை விட்டு உலக இன்பங்களுக்குள் நாடி செல்கின்ற, மொபைலில் அடிமையாக இருக்கின்ற, உலக இன்பங்களை தேடி ஓடுகின்ற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவர்கள் எங்களோடு இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இதோ உன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்துல நான் ஜெபிக்கின்ற பொழுது என் பிள்ளைகளுக்குள்ளாய், எங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளாய் உமது வல்லமையின் ஆற்றல் வெண்புறா போல இறங்குவதாக. இந்த வேளையிலே விடுதலை உண்டாகட்டும். அவர்கள் காலேஜில் இருந்தாலும், டியூஷன்ல இருந்தாலும், எங்கே நடந்து வந்தாலும், எங்களோடு இல்லாமல் இருந்தாலும் தேவ வல்லமை ஆவியின் வருவிலே, ஆவியின் உருவிலே இதோ வெண்புறாவை போல ஒவ்வொருவருக்குள்ளாய் இறங்குவதாக. மனதின் கட்டுக்களை உடைக்கப்பட்டு ஜெப ஆவி எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய், எங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாய் இறங்கட்டும். தேவனே ஆவியானவரே, எங்கள் மீது இறங்குவீராக. வெண்புறா வடிவிலே இறங்கி அருளும், இறங்கி அருளும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். அனைவரும் சேர்ந்து மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. Hallelujah. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் Yes Lord Jesus. அப்படியே இங்கு நடக்கணுமே. இப்பொழுதே எங்கள் வாழ்வில் நடக்கட்டும். இங்கு நடக்கணுமே. ஓரா பரிஷக்கரதியா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். ஆவியானவர் எங்கொண்டோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே தேவகுமாரன் நம்மை விடுவிக்கின்றாரோ அங்கே விடுதலை நிச்சயம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. அது எபிரேயர் 4:12 கூறியது போல இருபக்கமும் கூர்மையான அந்த வாள் இதோ நம் ஒவ்வொருடைய இதயத்தையும் ஊடுருவி செல்லும்படியாய், எங்க பலவீனம் இருக்கின்றதோ, எங்கே நோய் நம்மை சூழ்ந்திருக்கின்றதோ, எந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, ஆண்டவரின் மகிமை இந்த வேளையில உள்ளே கடந்து செல்கிறது. அவர் ஆவியானவர், எங்கும் அவரால் கடந்து செல்ல முடியும். அவரால் அனைத்தையும் செய்ய முடியும். பலவீனமான அழுகி போன உடல் உறுப்புகளை புதியதாய் அவரால் மாற்ற முடியும். என் சகோதரனே சகோதரியே, இதோ மற்றவர்களை மன்னித்த மனதோடு ஆண்டவரே இந்த வேளையில பாதிக்கப்பட்ட என் உடல் உறுப்பு புதிய உறுப்பாய் மாறட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆவியானவரே என் உறுப்பை மாற்றும், இயேசுவே என் உறுப்பை மாற்றும். லாசரை நீர் உயிர்த்தெழ செய்தீரே, என்னை உம்மால் உயிர்த்தெழ செய்ய முடியும். இழந்து போன உறுப்பை
செத்து போன என் உடல் உறுப்பை புதியதாய் நீர் மாற்ற முடியும். நான் நம்புகிறேன் இயேசுவே, இந்த வேளையில அந்த ஆவியானவர் என் உடம்பில் ஒரு அறுவை சிகிச்சை செய்வாராக. எங்கே பாதிப்பு உண்டோ, எங்கே அடிமைத்தனம் இருக்கிறதோ, என் கண்களால், என் கை விரல்களால, என் இதயத்தால, என் மனதில இச்சையான எண்ணங்களோடு எது என்னை அடிமைப்படுத்ததோ, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த உறுப்பை கொண்டு சாத்தான் என்னை அடிமைப்படுத்தி இருக்கின்றானோ, ஆண்டவரே, விடுதலையின் தேவனே, ஆவியானவரே, விடுவிக்கும்படியாய் எனக்குள் நீர் செயல்படுவீராக. என்னை முழுமையாய் விடுவித்தருளும், என் குடும்பத்தை விடுவித்தருளும். குடியின் ஆவியில் இருந்து, இச்சையின் ஆவியில் இருந்து, போதை பொருட்களின் ஆவியில் இருந்து, உலக அடிமைத்தனத்தில் இருந்து, சிற்றின்பத்தில் இருந்து, உணவுக்கு அடிமைத்தனம், இதோ பல்வேறு விதமான அடிமைத்தனத்தின் சங்கிலிகளில் இருந்து ஆவியானவரே, உமது வல்லமையின் ஆற்றல் எனக்குள் கடந்து வந்து சாத்தானின் சங்கிலிகளை சிதறடிப்பீராக. உமது அக்கினி வெண் புறாவை போல எனக்குள் வந்தவரே, என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். உற்சாகத்தோடு கரங்களை உற்சாகத்தோடு தட்டி பாடுவோமா? ஆமென். இயேசுவே, அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். இதோ ஆவியானவர் அக்கினி நெருப்பு போல விழுந்து கொண்டிருக்கிறார். இதோ தலைகளில் தீ பற்றி எரிவது போல பிளவுபட்ட நாவு உங்கள் மீது இறங்குவதை காண்கின்றேன். இதோ ஆண்டவரின் அக்கினி ஒவ்வொரு மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு இதோ இந்த வேளையில அக்கினியின் அபிஷேகம் உள்ளே செல்லும்படியாய் அக்கினி சரீரத்தில் பற்றி எரியும்படியாக உங்கள் சரீரத்துக்குள் அக்கினி இறங்குது. அக்கினி அவர் இறங்குகின்றார். வெண்புறா போல வந்தவர், பனி உருவத்தில் வந்தவர், அக்கினி நாவாய் வந்தவர் இதோ உங்கள் மீது இறங்கி செயல்படுகிறார். உடம்புக்குள்ள, சரீரத்துக்குள்ள, ஆவிக்குள்ள, ஆன்மாவிற்குள்ளாய் கடந்து செல்கிறார். அவரால் கூடாத ஒன்றுமில்லை. ஆவியானவரே, சுத்திகரியும் 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 என்று சொல்லுவோமா? சுத்திகரி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு வாய் திறந்து ஆவியானவரே, சாத்தானின் சங்கிலிகள் உடையட்டும். சாத்தானின் சங்கிலிகள் உடைவதாக. சத்துருவின் சங்கிலிகள் உடைக்கிறேன். அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் உடைக்கிறேன். பலவீனத்தின் சங்கிலிகளை உடைக்கிறேன். சோர்வின் சங்கிலிகளை உடைக்கிறேன். இதோ எல்லாவித அவிசுவாசத்தின் சங்கிலிகளை உடைக்கிறேன். இந்த நேரத்தில் அக்கினி 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 ஓரா பாப்பா 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 ஓரா பாப்பா 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 ஓரா பாப்பா பாப்பா நன்றி 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 ஓரா பாப்பா 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 நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சகோதரனே, சகோதரியே. இது ஆவியானவர் அக்கினி நெருப்பு போல ஒரு சிலர் தலையில விழுந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். அந்த தலையில இறங்கின அந்த தீ சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள உள்ள போகுது, ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளா போகுது. எங்க பெட்ரோல் வண்டியில இருந்து லீக் ஆகி வடியுதோ, அதுல தீ பிடிச்சு அந்த வண்டி எப்படி பிடிச்சு எரியுமோ, அதை போல ஒரு இடத்திலிருந்து அந்த தீயானது சரீரத்துக்குள்ள கடந்து போகுது. இந்த நேரத்தில் ஆண்டவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். இதோ 2 நபர்களுக்கு உடைய இதயத்தில் அடைப்பு இருக்குது. டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்லி. இந்த ஆவியானவர் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி உள்ள பற்றி எரிவதை ஆண்டவர் காண்பிக்கின்ற அந்த வேளையில என் சகோதரனை உள்ள இருக்கிற அடைப்புகள் திறக்கப்படுது. இதயத்தின் எல்லா கட்டுகளும், இதயத்தில் இருக்கிற இரத்த ஓட்டத்தின் அடைப்புகள் எங்கே அடைக்கப்பட்டதோ ஆண்டவரின் ஆவியானவர் திறக்கிறார். இந்த நேரத்தில் ஆமென். இந்த ஆவி உள்ளே கடந்து செல்கிறது. ஆமென். ஆண்டவர் கற்றி ஆண்டவரின் வல்லமை உள்ளே செல்கிறது. நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். இதோ ஒரு சகோதரி நடக்க முடியாமல் குதிங்கால் வலியோடு இருக்கின்ற ஒரு சகோதரி, உங்க காலை உதறி பாருங்க. அந்த வலி உங்க சரீரத்தை விட்டு விலகி போயிடுச்சு. அந்த வலி உங்க காலை விட்டு விலகி போயிடுச்சு.
வலது கால வலியோடு நடக்க முடியாமல் இருக்கிற சகோதரியே, ஆண்டவரின் அக்கினி உன் வலது காலுக்குள்ளாய் உச்சந்தலையில் இறங்கி அந்த ஆவி பிளவுபட்ட அக்கினி மயமானவர் உன் காலை விடுதலை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்திருக்கின்ற தேவன், நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்ம கொடுக்கின்ற நல்ல தகப்பன், விண்ணக தந்தை, தேவனாகிய ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்த்து உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் மீண்டுமாய் நமக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்கிறார். நம்ம ஆசீர்வாதம் பாருங்க, நிலையுள்ளதா இருக்கணும், ஒரு டெம்பரவரியா இருக்கக்கூடாது. நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துல ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் நாம் வளர்ந்து மேலே செல்ல வேண்டும். ஒரு பொழுதும் கடன் பாரம் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய சரீரத்துக்குள்ள நோய்கள் வந்து நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்ம மனதுக்குள்ள தீய எண்ணங்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்த கூடாது. நம்ம இதயத்துக்குள்ள தீய ஆசைகள் கடந்து வந்து இந்த உலக ஆசைக்குள்ள நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதற்கு விடுதலை தரும்படியாய் தேவன் என்ற ஒரு காரியத்தை நம்மோடு பேசுகின்றார். இறை வார்த்தை சொல்கின்றது, நீதிமொழியின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவராய் இருக்குமாயின் அவர் அவருடைய எதிரிகளையும் அவர்களுக்கு நண்பர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை கேட்டீங்களா? நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எப்ப நம்ம ஆண்டவரோடு ஒன்றித்து இணைந்து பிணைக்கப்பட்டிருக்கின்றோமோ, அவர் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தோமோ, ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் உண்டு. என்னவென்றால், உன் எதிரிகளை உனக்கு நண்பனாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் நாமத்தினால நமக்கு எதிராக எழுந்து நிற்கின்ற நம்முடைய சொந்தங்களை, நம்முடைய நண்பர்களை, நம்மோடு பணி செய்கின்ற, நம்மோடு படிக்கின்றவர்கள் யார் நமக்கு எதிராய் சாத்தான் பயன்படுத்தி நம்மை தடுக்க முயற்சிக்கின்றானோ அவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ள இறங்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இதோ ஆன்லைன்ல ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உன் கரங்களில் பிடித்திருக்கின்ற மொபைல், நீ தொட்டு ஜெபிக்கின்ற ஸ்கிரீன்ல தட்டு ஜெபிக்கின்ற பொழுது அந்த தேவ வல்லமையின் இதயத்துக்குள்ளாய் கடந்து சென்று உன் இதயத்தில் இருக்கின்ற எல்லா அழுக்குகளையும், உள்ளே இருந்த கசடுகளையும் எடுத்து விட்டு, உள்ளே இருந்த பாரங்களில் இருந்து விடுதலை தந்து எதிரிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. இன்று நான் உன் எதிரியை உனக்கு நண்பனாய் மாற்றுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நாள் இது. அவர் வல்லமை நாட்டில் நமக்குள்ளாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இதோ உடல் நோயோடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழந்தை இதோ இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிற அந்த குழந்தையை நான் குணப்படுத்துகின்றேன். மகளே, என் மகளே, உன் குழந்தையை குறித்து நீ கவலைப்படாத. இந்த குழந்தையின் எல்லா நோய்களில் இருந்தும், எல்லா தீமையின் ஆதிக்கத்தில் இருந்து நான் விடுவித்து பரிபூர்ண சுத்தத்தை நான் கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மலாக்கியின் புஸ்தகத்திலே 2 மற்றும் 3வது வசனங்கள் இவ்வாறு நமக்கு கூறுகின்றது, ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். அவனுடைய இறக்கைகளிலே நலன் தரக்கூடிய மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் என்கிறார் தேவன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற நாள் இது. நம்மை சுகப்படுத்துகின்ற நாள் இது. இதோ அந்த வேளையில ஆண்டவர் எந்த இடத்தில் நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறதோ, கேன்சர் நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்களையும், இதோ நரம்பு தளர்ச்சி நோயில் இருக்கின்ற சகோதரனையும், இதோ பார்க்கின்சன்ஸ் நோயில் இருக்கின்ற சகோதரனை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, என் வார்த்தை அனுப்பி நான் உன்னை குணப்படுத்துவேன் என்கிறார் தேவன். ஆமென். ஆண்டவர் இதோ செயல்படுகின்ற நேரம் இது. எந்த நோயா இருந்தாலும் சரி, டாக்டர் எதை குறித்து நம்மை சொல்லி இருந்தாலும் சரி, இது குணமாகாது, கடைசி நாள் வரைக்கும் நீ மருந்து சாப்பிட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாகவும், இதோ இதன் மூலமாய் ஆன்லைன் பார்க்கின்றவர்கள், யூடியூபில் பார்க்க போகின்றவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் காலம் கடந்து தேவன் இதோ இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்கின்றார், குணப்படுத்துகின்றார். அவர் விடுதலையின் தேவன். நம்மை சுத்தப்படுத்தும்படியாய் நமக்காய் சிலுவையில் மரித்தார். இதோ மலாக்கி 4:3 அவர் கூறியவர், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
நமக்கு கூறுகின்றார். அவர்கள் உங்கள் உள்ளங்களுக்கு உள்ளங்கால்களுக்கு அடியில் சாம்பலை போல் ஆவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நமக்கு எதிராயிருக்கின்ற சத்துருக்களை நம் உள்ளங்கால்களிலே மிதிக்கும்படியாய் அவற்றை சாம்பலை போல மாற்றும்படி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகையால் ஒருபொழுதும் நோய்களை குறித்தோ, நாம் இருக்கின்ற சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை குறித்தோ, நம் வாழ்க்கையில கடந்து வந்த கடன் பாரத்தை குறித்தோ, நாம் நடத்துகின்ற தொழில் வந்த தோல்வியை குறித்தோ, எக்ஸாமில் நாம் சந்தித்த தோல்வியை குறித்தோ, எதை குறித்தும் பயம் வேண்டாம். ஒன்று மட்டும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ என்னை நம்புகின்றாயா? என் மகளே, என் மகனே, நீ என்னை நம்புகின்றாயா? உன்னை உயர்த்தும்படியா உன் எதிரியாகிய அலையை உன் காலிலே போட்டு உன் குதிங்காலிலே மிதிக்கும்படியாய் சாம்பலை போல நான் மாற்றுவேன் என்கிறார் தேவன். இன்று அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் தம் வல்லமையால் நம்மை நிரப்புகின்றார். இதோ பலவீனமான ஒவ்வொரு உடம்புகளுக்குள்ளாய், இதோ சாலமோனின் ஞானாகமம் 16:12 கூறியது போல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக என்று சொல்கிறது. பச்சிலையோ களிம்போ அல்ல அவர்களை குணப்படுத்தியது, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லாவும் மக்களையும் குணப்படுத்திற்று என்று சொல்கிறார். அந்த தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மகளே, மகனுக்குள்ளாய் அந்த வார்த்தை கடந்து செல்கிறது. அந்த வார்த்தை கடந்து செல்கிறது. அந்த வார்த்தை கடந்து செல்கிறது. குடல்ல புண்ணு இருக்கு என்று சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. They diagnosed and told you that you have a problem. You have an infection. You have an infection in your liver. The intestine being affected. Wherever is an infection in your body, whichever organ is being affected, the Lord is coming to deliver you right now. He is coming to heal you now. ஆண்டவர் இதோ குடலில் இருக்கின்ற புண்களில் இருந்து உங்களை விடுவிக்கின்றார். மகளே, மகனே, உன் விசுவாசத்தினால் இதோ நீ சுகத்தை பெற்றுக் கொள்கின்றாய். அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிற வேளையில பலவீனமான அந்த உடல் உறுப்புகளுக்குள்ள கையை வைத்துக் கொள்ளுங்க. இதய நோயில் இருக்கின்ற இதயத்துல, முட்டு வலியில் இருக்கின்றவர்கள் முட்டுல, தலைவலி மைக்ரேன் ஹெட்டேக்ல இருக்கக்கூடிய ஒரு தலையில, காது சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட எந்த உடல் உறுப்புகளை நமக்குள்ள பலவீனம் இருக்கிறதோ, இந்த நேரத்துல இதோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மீதும் ஆண்டவரின் வல்லமை இறங்கும்படியாய் இதோ இந்த வேளையில ஜெபிக்கின்றோம். தேவனே, உமது மகிமையின் ஆற்றல் இதோ பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக. உம் மீது வைத்த விசுவாசத்தினால் இதோ ஆன்லைன் வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் சரீரத்துக்குள் இருக்கின்ற எல்லாவித நோய்களில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை அவர்களை ஆசீர்வதித்து விடுவிக்கின்றேன். என் ஆண்டவரின் வல்லமை இறங்குவதாக. இந்த சரீரங்களில் இருந்து நோய்கள் அகன்று செல்லட்டும். சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகள் மீது நோய்கள் ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் இல்லை. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் ஆற்றல் ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக. தேவ கிருபை இறங்குவதாக. மகிமையின் ஆற்றல் இறங்குவதாக. Be blessed in the name of Jesus. Be out. I rebuke in the name of Jesus. Flee from their body. Flee in the name of Jesus. Every form of infection, every afflictions, every ailment, every sickness, I rebuke in the name of Jesus Christ. Be out. Be out. Be out and be healed in Jesus name. Be healed in Jesus name. தயவு செய்து உங்களுடைய ஒவ்வொருவரையும் வீடியோவை ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ மைக்ரேன் ஹெட்டேக்ல இருக்கக்கூடிய 2 நபர்களை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒருபொழுதும் வராதபடி ஒரு நிலையான சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Be out. Every mind binding spirit, every mental sickness, in the name of Jesus, in His holy mighty authority, I rebuke every form of sickness. Flee. Flee right now. Right now. Get out of the body. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தினாலும் மன நோயே, சாத்தான் கொண்டு வந்த மனதின் கட்டுக்களை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். மன நோய்கள் அகன்று செல்வதாக. மன நோய்கள் அகன்று செல்வதாக. Out in Jesus name. இயேசுவே, உம்முடைய இரத்தம் உமது பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உம்முடைய கிருபை இறங்குவதாக. உமது மகிமை வெளிப்படுவதாக. Be filled in the name of Jesus. Out.
மந்த புத்தியின் ஆவியே செயல்பட விடாம சோர்வை கொண்டு வருகின்ற, நோயை கொண்டு வந்து முடக்குகின்ற எல்லா சுத்தங்களையும் நோய்களையும் பிடிகளையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய அதிகாரத்தினால கடிந்து கொள்கிறேன். சகோதரனை சகோதரியை விட்டாகன்று போ, போலிர out, out in Jesus name, out, out, the name of Jesus, the name of Jesus. எல்லா மன நோய்களும் மன சம்பந்தப்பட்ட நோய்களும் வெளியேறு, பாரு. என் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிப்பதாக. பச்சளையோ மருந்தோ அல்ல, என் தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை, அவருடைய சொல் என்னை குணப்படுத்துகின்றது. I am healed in the name of Jesus. I healed by the voice of the Lord. ஆண்டவரின் குரலால் நான் குணமானேன். I am healed in the name of Jesus. Satan has no more authority over me. சாத்தானுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. என் தேவ வல்லமை என்னை குணப்படுத்துவதாக, குணப்படுத்துவதாக, என் வீட்டாரை குணப்படுத்துவதாக, என் பிள்ளைகளை குணப்படுத்துவதாக, என் வீட்டை சுத்திகரிப்பதாக. ஆண்டவரே, உமது கிருபை என் வாழ்விற்குள்ள இறங்கட்டும், இறங்கட்டும். இந்த நேரத்தில் இறங்கட்டும். சமாதானத்துக்கு எதிரான ஆவிகள் ஓடுவதாக, எங்கள் வீட்டை விட்டு ஓடட்டும். சமாதானத்தை எடுக்கின்ற, சமாதானத்தை அழிக்கின்ற அசுத்த ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், சண்டை சச்சரவின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், விரக்தியின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பழி வாங்குகின்ற ஆவிகள் ஓடட்டும். Out, Jesus name, out in the name of Jesus, out, out, out in the name of Jesus. ஆவியானவரின் வல்லமை இறங்குவதாக. எல்லா பிரிவினின் ஆவிகள் ஓடட்டும். சமாதானத்தின் ஆவி இறங்குவதாக. ஆவியானவரே, உடைய சமாதானத்தை எங்கள் குடும்பங்களை நிரப்பும். கணவர் மனைவிக்கு இடையில, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில சமாதானம் உண்டாகட்டும். Be blessed. Receive the gift of the Holy Spirit. Receive the gift of the Holy Spirit. Receive the gift of the Spirit of peace. Rest upon you. Rest upon you. உங்கள் குடும்பங்களில் சமாதானத்தின் ஆவியானவர் தங்குவாராக, தங்குவாராக. இதோ இந்த வேளையில சந்தேகத்தின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், விவாகரத்தின் ஆவிகள், எல்லா தீய தகாத உறவுகளின் மூலமாய் வந்த பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் ஓடட்டும். இதோ சமாதானத்தின் ஆவி உங்களை ஆளுகை செய்கின்றார். குடும்பங்களுக்குள்ள இருக்கின்ற வீட்டிற்குள்ள ஒவ்வொரு அறைகளுக்குள்ள என் தேவ கிருபை உள்ளே செல்வதாக ஆண்டவர் கூறினார். எந்த வீடுகளுக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்கின்றாயோ, இதோ அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகு என்று சொல் என்று சொன்னார். அந்த வீடு தகுதி உள்ளதாயிருந்தால் இதோ சமாதானத்தின் ஆவியார் அந்த வீட்டிலே தங்குவார். ஒருவேளை அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன் வார்த்தைகளை அவர் கேட்கவில்லை என்றார், அந்த ஆவியானவர் மீண்டும் உன்னிடம் வந்து விடுவார் என்று சொன்னார். இதோ விசுவாசத்தோடு வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே, இதோ உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக மட்டுமல்லாமல் உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் இதோ ஆண்டவர் சமாதானத்தின் ஆவியை ஊற்றி இருக்கின்றார். இதோ சமாதானத்தின் ஆவியை ஊற்றி இருக்கின்றார். இதோ 3 குடும்பங்கள் விவாகரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் இதில் இருக்கின்றீங்க. இதோ ஒரு விவாகரத்து நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கின்ற ஒரு குடும்பம் இதுல உண்டு. இது இந்த வேளையில் ஆண்டவரின் குரலை கேட்டு இதோ பிரிவின் ஆவிகளில் இருந்து, தகாத உறவுகளில் இருந்து ஆண்டவர்களை பிரித்தெடுத்து மீண்டும் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் மகிமையின் தேவன், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருக்கின்றார். கிட்னி வழியில பாதிக்கப்பட்ட இதோ 2 நபர்களை ஆண்டவர் தொடுகின்றார். கிட்னி ஸ்டோனால வேதனைக்குள்ளானவர்கள், இதோ டயாலிசிஸ்க்கு போய் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரி ஆண்டவர் உன்னை சந்திக்கின்றார். என் மகளே, என் மகனே, கலங்காதே. மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, அவர்கள் கொடுத்த கடைசி முடிவு அல்ல, நானே அனைத்தையும் உருவாக்கியவன். என்னை நம்புகின்றாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். The Lord can change your organ. ஆண்டவரால் அனைத்தையும் செய்யக்கூடும் என்ற உன்னுடைய விசுவாசம் இந்த வேளையில் உனக்கு குணத்தை கொண்டு வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Be healed from kidney failures. Be healed from kidney failure. Let the kidneys begin to function well. கிட்னிகள் முழுமையாய் செயல்படுவதாக என் தேவ வல்லமை கடந்து செல்கிறது. பெற்றுக்கொள்வாயாக ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இதோ வெளிநாட்டிற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், வேலையை பல நாட்கள் காத்திருந்தும் தடைபட்டு கிடைக்கின்ற ஒரு நபருக்கு ஆண்டவர் பிளைட் வந்து நிக்கத காமிக்கிறார். மகனே, ரெடியாக, உன் வேலைக்கு நேரம் வந்து விட்டது. தேவன் உனக்காய் வைத்திருக்க திட்டங்களை இந்த வேளையில வெளிப்படுத்துகின்றார். உனக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. நீ கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை ஆண்டவர் கண்டார். இதை இந்த வேளையில வெளிப்படுத்துகிறார். நீ கண்ணீரோடு ஜெபித்ததை ஆண்டவர் காட்டுகின்றார். இது உனக்கு முன்பாக உனக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட பிளைட் வந்து நிக்குது. உன்னுடைய பயணத்துக்கு ரெடியாக. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, தேவ கிருபை வல்லமை நிரப்பப்பட்ட இந்த நேரத்துல இதோ நம்முடைய வீட்டை சுத்திகரித்திருக்கிறோம், நம்முடைய சரீரத்தை சுத்திகரித்திருக்கிறோம். இதோ நம்முடைய சரீரத்துக்குள் கடந்து வந்த நோய்களில் இருந்து ஆண்டவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். முதுகெலும்பு வலி வேதனையோடு இருந்த ஒரு சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். அந்த நேரில் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். சகோதரனே, அந்த முதுகு வலியிலிருந்து பூரண சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது நோய் அல்ல, சத்ருவானவன் உள்ளே இருந்து செயல்பட்ட உனக்கு தொடர்ந்து கொடுத்த அந்த வலி வேதனையில் இருந்து தேவன் விடுதலையை தந்திருக்கிறார். இந்த விடுதலை நேரத்துக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த விடுதலை நேரத்துக்காய் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே நன்றி. சாத்தானின் திட்டங்களை தகரடித்து அவன் வைத்திருந்த எல்லா கோட்டைகளையும் நீர் உடைத்து, எரிக்கோ மதில் சுவர் உடைக்கப்பட்டது போல இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய சிலுவையினாலும் சாத்தான் நமக்கு எதிராய் கட்டப்பட்ட எல்லா கட்டிடங்களையும் மதில் சுவர்களையும் தேவ வல்லமை உங்கள் விசுவாசத்தின் மூலமா இன்று உடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆண்டவர் உங்களை குறித்து மகிமைப்படுகின்றார். ஆண்டவர் உங்களை குறித்து மகிமைப்படுகிறார். நீங்களே மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்பீர்களா? நீங்களே மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்பீர்களா? நீங்கள் கண்ட உங்கள் எனிமிகள், இன்று நீங்கள் கண்ட உங்களுடைய எனிமிகள், உங்களுடைய எதிரிகளை, உங்களுடைய எதிரிகளை உங்கள் வாழ்நாளிலும் நீங்கள் காணாதபடி, நீங்கள் காணாதபடி இதோ செங்கடலிலே, இதோ செங்கடலிலே நம் விண்ணக தந்தை, நம் விண்ணக தந்தை அவர்களை நித்தியத்திற்கு மூழ்கடிக்கின்றார். அவர்களை நித்தியத்திற்கு மூழ்கடிக்கின்றார். உங்கள் எதிரிகளை, உங்கள் எதிரிகளை உங்கள் வாழ்நாளிலே, உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் மீண்டும் காணாதபடி, நீங்கள் மீண்டும் காணாதபடி, நீங்கள் அன்பு வைத்த, நீங்கள் அன்பு வைத்த, விசுவாசம் வைத்த, விசுவாசம் வைத்த உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை எதிரிகளின் கைகளில் இருந்து, உங்களை எதிரிகளின் கையில் இருந்து, நோய்களின் கைகளில் இருந்து, நோய்களின் கையில் இருந்து, சாபத்தின் கைகளில் இருந்து, சாபத்தின் கைகளில் இருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அஞ்சாதே, அஞ்சாதே, பயப்படாதே, பயப்படாதே. மகனே, என் மகளே, மகனே, மகளே, விழித்திரு, விழித்திரு, தைரியமாயிரு, தைரியமாயிரு, உன்னோடு நான் ஜீவிக்கின்றேன் என்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நன்றி சொல்லி இந்த வேளையில ஆண்டவர் நமக்கு கடைசியா கொடுக்கின்ற ஒரு வசனம். ஆண்டவர் சொல்கின்றார், என் மக்களுக்கு நீ சொல்லு, என் மக்களுக்கு நீ சொல்லு, அவர்களை நான் நலன்களால் நிரப்பவே அவர்களை அழைத்தேன், என் நலன்களால் அவர்களை நிரப்பும்படி நான் அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு நம்மை பார்த்து கூறுகின்றார், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரம்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு அவர் தந்தருள்வார், அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. எழுதி வைத்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தில் ஆண்டவர் நமக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைய குடும்பத்தில் நிறைவேறிடுச்சு. என் தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார். என் கடன் பார ஆவியிலிருந்து என்னை விடுவித்து என்னை கடன் கொடுப்பவனா ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நன்றி கூறுவோம். அவருக்கு நன்றி கூறுவோமா? நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடியவனமாய், கண்களை மூடியவனமாய், இதோ நம்மையும் நம் வீட்டையும் ஆசீர்வதித்திருக்கிறோம். நாம் வேலை செய்கின்ற இடங்கள், படிக்கின்ற இடங்கள், தொழில் செய்கின்ற இடங்களிலும் அந்த தீ, மூட்டப்பட்ட தீயானது அணையாத தீ பற்றி எரியும்படியா தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் எழுந்த பொழுதே ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இதோ என்னோடு பேச போகின்றவர்கள், என்னை சந்திக்க போகின்றவர்கள், என்னை குறித்து நினைக்க போகின்றவர்கள், நான் போகக்கூடிய இடம், சந்திக்கின்ற இடம், என்ன வேலை செய்ய போகின்றனோ
என்ன வார்த்தை பேச போகின்றேனோ, இதையெல்லாம் நீர் செய்ய வேண்டும் என்று என்னை தீர்மானித்திருக்கின்றோ, அனைத்தும் இந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடுகின்றேன். தேவ பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் என்னை மூடி செல்வதாக. மீண்டும் நாளை காலையில் இந்த நேரம் வரும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவரே எனக்குள்ளிருந்து பேசுவாராக. அவர் குரலை கேட்டு நான் நடப்பேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் மக்களாய், மகிழ்ச்சியின் மக்களாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தோல் நோய்களில் இருந்து ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். ஆமென். வேலைக்காய் காத்திருந்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து 3 நபர்களுக்கு வேலையை ஆயத்தப்படுத்துகின்றார். ஆமென். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஜெபத்திற்கு வராத உன் குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஆண்டவர் அழைத்து வருகிறார். ஆண்டவற்றை பிடிவாதமா கேட்போம். நமக்கு என்ன வேணுமோ அவற்றை கேட்போம். கணவற்றை கேட்பதற்கு முன்பாக, மனைவிட்ட கேட்பதற்கு முன்பாக, பெற்றோர்கிட்ட கேட்பதற்கு முன்பாக, பிள்ளைகிட்ட போய் அப்பா வந்திருப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பாக, இயேசுவே நீங்க கொடுத்த பிள்ளைங்களை அழைத்து வாங்க தேவனே, உங்களால முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட பேசுங்க, அவரை உறவு கொள்ளுங்க. நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற தேவன் வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்த ஒவ்வொருவரையும் ஜெபத்தை கூட்டு வருவார். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அழைத்து வருவார். ஆமென். உங்கள் மூலமா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கைகளை தூக்கி என்னோட சேர்த்து எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மூலமாக என் வீட்டாருக்கு விடுதலை குணம் உண்டாயிற்று, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். இது தேவனால் மட்டுமே கூடும், மனிதனால் கூடாதது. என் தேவன் எனக்கு இன்று நிறைவேற்றியிருக்கின்றார். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரையே நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என்னை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, குணப்படுத்தியதற்காய் நன்றி, என் வீட்டில் தங்குவதற்காய் நன்றி, என் தொழிலை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, கடன் பாரத்திலிருந்து விடுவித்ததற்காய் நன்றி, நோய்களிலிருந்து குணப்படுத்தியதற்காய் நன்றி. ஆண்டவரே, உமது வலது கரத்தால் என்னையும் என் குடும்பத்தையும் தாங்கி இருப்பதற்காய் நன்றி. ஏசாயா 41 1 5 வரை உள்ள வார்த்தைகள் என் வாழ்வில் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, மரியே வாழ்க, praise the Lord, praise the Lord. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மீது நீங்க வைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த நேரத்துல எதுவும் நடக்காது போல உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் விடாம தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நீங்க என்ன ஆண்டவர் உங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். வானத்தின் கதவுகளை திறந்து உங்கள் இல்லங்களையும் உங்கள் இதயங்களையும் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அவர் உங்கள் இதயத்தில் போட்ட அந்த உயிருள்ள விதை பல மடங்கு கனிதரக்கூடியதாய் மாறப்போகிறது. இதோ இந்த செய்தியை, இந்த ஜெபத்தை மீண்டுமாக யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் வரக்கூடிய இந்த ஜெபத்தை யாருக்கு தேவையோ மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். அவர்களும் அதை பார்த்து தேவ வல்லமையில் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர, நோய்களிலிருந்து குணமுண்டாக, இதோ விடுதலை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சி எழுந்து நிற்க இதோ மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். விடுதலை இந்த யூடியூபின் மூலமாய் இந்த ஜெபத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன என்பதை உங்களுடைய செய்தியை பதிவு செய்ய முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேவன் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.
அனைவரும் முழங்கால் படியிட்டு நாம் எங்க இருக்கின்றோமோ அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த வேளையிலே பெற்றுக்கொள்வோம். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் ஏதுவே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதுவே. அன்பின் உருவாகி எங்கள் இறைவா, உமது ஒரே மகனையும் எங்களுக்காக இதோ கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தீரே. அவரது இரத்தத்தாலும் சதையினாலும் எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உருமாற்றி நோய்களிலிருந்தும் சத்துருவின் ஆதிக்கங்களிலிருந்தும் இவ்வுலகத்தின் இன்பங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்கின்ற அருமருந்தாய் மாற்றினீரே. இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பரின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொண்டு இவ்வுலகிலே கிறிஸ்துவின் ஒளியாக ஜொலிக்க எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise you, Jesus. Praise to you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. I love you, Jesus. I love you, Jesus. ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். இயேசுவே உம்மை விசுவசிக்கின்றேன். இயேசுவே உம்மை விசுவசிக்கின்றேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை ஆன்லைன் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த IHS மினிஸ்ட்ரியின் மூலமாய் இந்த ஆன்லைன் ஹீலிங், டெலிவரன்ஸ் மற்றும் ஆசீர்வாதத்தின் ஜெபம் உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் இருக்குமேயானால் நீங்களோடு பகிர்ந்து கொண்டால் இன்னும் அது அநேக மக்களுக்கு சென்றடைய அது உதவியுள்ளதாக இருக்கும். ஆகவே உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய மொபைலிலே இந்த யூடியூப் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது IHS மினிஸ்ட்ரியின் என்று டைப் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாகவும் தொடர்ந்து இன்னும் அநேக தேவ செய்திகளையும் விடுதலையின் ஜெபங்களையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சியை நாம் எழுந்து செயல்பட உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் யாருக்காவது அனுதின இறை வார்த்தைகள் வரவில்லை என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அதிலே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மொழிகளிலே இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து பலர் பெற்றுக்கொள்ள நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள இந்த ஜெபம் உங்களுக்கு எந்த விதத்திலே உதவியுள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த யூடியூபில் இந்த ஜெபத்திற்கு கீழாய் நீங்கள் பதிவு செய்வீர்களேயானால் நாங்கள் தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவருக்காய் செய்ய ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களை சந்திப்பதில், உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதில் தேவன் எங்கள் இதயத்தில் நிறைய மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அந்த தேவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.